ப்ளீஸ் தேவிகாவுக்கும் வினோத்துக்கும் நடக்கிற கல்யாணத்தை தடுக்காதீங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன். பொண்டாட்டின்னு ஒரு பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கல, அந்த பொண்ணை விட்டுட்டு வஞ்சிகாவை கல்யாணம் பண்ணிப்பியா? அங்கிள், என்னால சத்தியெல்லாம் பண்ணி கொடுக்க முடியாது. அப்ப எதுக்கு என் முன்னாடி நின்னு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க? மரியாதையா இங்க இருந்து போடா. விஷத்தை கூட சாப்பிடுவேன், ஆனா இவ கையால சமைச்ச சாப்பாடை நான் சாப்பிடவே மாட்டேன். வீட்டுக்கு வந்த ஒரு நாள்லயே எங்களுக்குள்ள விரிசலை ஏற்படுத்திட்டல. வந்த அன்னைக்கு இந்த நிலைமைனா போக போக என்னெல்லாம் ஆகுமோ. பூங்காற்று இன்று மாலை 6:30 மணிக்கு உங்கள் ஜெயா டிவியில் காணத் தவறாதீர்கள். உன்னுடைய தந்தையை இவ்வாறு அவமதித்து விட்டு உன்னால் சந்தோஷமாக வாழ முடியாது தாடகை. இது ஒரு கொலை. இதை செய்தது வேறு எவரும் அல்ல, அந்த அகத்திய மகரிஷிதான். நான் பெற்ற மகன் மாரிசன் மீது ஆணையிட்டு கூறுகிறேன், நான் அந்த அகஸ்திய ரிஷியை உயிருடன் விட மாட்டேன். இன்று இரவு 7 மணிக்கு ஜெய் வீர ஹனுமான். ஏதோ ரோட்ல இருக்கிற கோயில்ல மாலையை மாத்திட்டு தாலியை கட்டிட்டா அது எப்படி ஏத்துக்குவாங்க? வீட்டுல பொழுது போல அதான் இங்க விளையாடிட்டு போலாமே. யார எனக்கு மருமக? எனக்கு இருக்கிற ஒரே மருமக மீனாட்சியோட புருஷன் மட்டும்தான். இன்று இரவு 8:30க்கு கைராசி குடும்பம். நான் நிஜமாவே வருத்தப்படுறேன்னு கன்னிகாவுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கலாம். என் மேல அவளுக்கு பாசம் வந்திருக்கலாம். எதுக்கும் ஒரு தடவை நான் அவளுக்கு ட்ரை பண்ணி பாத்துடுறேன். நித்யா, அதுல உங்ககிட்ட பேசணுமா? சொந்தங்கள் இன்று இரவு 9 மணிக்கு. உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. எல்லாத்த விட பெரிய விஷயம் என்னன்னா நீ பிரின்ஸ், ராஜா இல்ல. எனக்கு அது தெரியும் காம்னா. அப்புறம் ராணி ராஜா மாதிரி ஆக்டிங் பண்ணி பண்ணி அவனோட பொண்டாட்டியும் பொண்டாட்டியும் நரைக்க ஆரம்பிச்சுட்டு என்ன? நீயும் சௌமியாவும் ஆர்த்தியை என்ன சொன்னீங்க? நாங்க என்ன சொன்னோமோ அது சரியா தான் சொல்லியிருக்கோம். இனிமே அங்க வந்து யாராவது ஆர்த்தியை திட்டினீங்கன்னு தெரிஞ்சது பிரச்சனை பெருசாகிறது மட்டும் இல்ல, பயங்கரமா வெடிக்கும். இன்று இரவு 9:30 மணிக்கு பெரிய இடத்து பெண்.